யாரு யாரு கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அது வரைக்கும் அது நடக்கும். அதுக்கப்புறம் யாரு யாரு கூட சேராம இருக்கணுங்கிற வருதோ அது போயிடும். அதுக்கப்புறம் யார் கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அவங்க கூட சேரும். கரெக்டா? இது சொல்ல முடியாது, வாழ்க்கையில் ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ணனுக்கும் எனக்கு சண்டை வந்தது, நான் சில நேரத்தில் ஓப்பனா திட்டிட்டு தான். அதனால என்னை விட்டுட்டாரு. 10 வருஷமா பேசுறது இல்லை, நான் அவருக்கு பாட்டம் எழுதுறது இல்லை. அந்த நேரத்துல தான் வைரமுத்து இடத்த பிடிச்சிட்டாரு. இல்ல நிஜம்தான். நான் வைரமுத்து வந்தோடனே எனக்கு சந்தர்ப்பங்கள் குறைய ஆரம்பிச்சது. இது வரைக்கும் என்னோட புத்தகம் ஒன்று ஜனவரியில் வெளியாகுது, ஹிந்து பத்திரிகையில் வெளியிடுறாங்க. என்னுடைய பாடல்கள் மட்டும், திரைப்பட பாடல்கள் மட்டும் இது வரைக்கும் என் கையில கிடைச்சிருக்கிறது 1200 பாட்டு கிடைச்சிருக்கு. ஒன்லி இளையராஜா. இந்த வைரமுத்து வரலன்னா எனக்கு எவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல விஷயம், புதியவர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க நான் வந்ததன் பின்னால் தான் அவருக்கு முகவரி தெரிய ஆரம்பிச்சதுன்னு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே நான் அண்ணனுக்குள்ள மனசுல போயிருக்கோம். எனக்கே அது குத்துச்சு. நம்ம போய் காட்டு கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இந்த இப்படி பேசி தர்றான்னா அவன் பாட்டு எழுத உனக்கு பிடிக்கல அதுக்கு தான் சொல்றேன்பாங்கன்னு விட்டுட்டாங்க. அது அவருக்கே தெரிய வரும்போது இதுதான் காரணம். அதாவது பல இடங்கள் போய் இன்றைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கார் என்றால் என்னுடைய பாடல்கள் என்றால் அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3-4 காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இதுவரைக்கும் அவர் வாயில சொன்னதில்லை. நான் ஓட்டவாயி, நான் சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு மனசுல நிக்க என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க. ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க போட்டோ இதை எடுக்கிறவங்க வந்து நீங்க வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க, அதுல வரும். ஏன்னா அப்படி தன்னைத்தானே உயர்த்து கொண்டு பேசுறது. இன்னைக்கு ராமரை பத்தி பேசிருக்காரு, அன்னைக்கு ஆண்டாளை பத்தி பேசினாரு. எல்லாம் மாற்று கருத்தா பேசினா தான் பாப்பல் ராமன்னு ஒரு எம்ஆர் ராதா பேசினாரு, கரெக்டா பேசினாரு. எம்ஆர் ராதா பேசினா அவ்வளவு நியாயமா இருக்கும். இப்ப இவர் இவருடைய கேரக்டர் அப்படி அது என்ன நம்ம ஒண்ணு சொல்ல முடியல சார். அது அந்த மாதிரி இயல்புல யாரும் இல்லை. கண்ணதாசன் அப்படி எல்லாம் பேசினது கிடையாது. நான் சென்ற போது அப்படிதான் பேசிருப்பாரு. அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் பேசல கண்ணதாசன் இல்லையா. இவர் கவிஞராக இருப்பவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உள்ள இருந்தாலும் அடக்கிக்கிட்டு மென்மையா பேசுறதுதான் கவிஞர்களுடைய பண்பா இருக்கும். நான் வைரமுத்தை பத்தி திட்டல. எதுக்கு நான் பல பேருக்கு இளையராஜாவும் வைரமுத்தும் ஏன் பிரிஞ்சாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் தன்னைத்தானே உயர்த்து கொண்டு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜாவுக்கு அடையாளம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்த அடையாளம் எப்படி? நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த கிளி ஒன்ன தேடுது இந்த ஹம்மிங்க்கு அடையாளம் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் சென்டிமெண்ட். எல்லாருக்கும் இருக்கணும். என்ன முதல்ல மியூசிக் பண்ண வர்றோம். அப்போ அன்னக்கிளி அப்படின்னா நோட்ஸ் மேல போய் கீழே இறங்கிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறோம். அங்க நின்னாரா கீழே இருந்து மேல போய் அங்க நின்றுட்டாங்கிறதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். இப்படிதான் நான் தான் உட்காந்து கம்போஸ் பண்ணோம். பக்கத்தில் இருப்பேன். அண்ணன்ட்ட ஒன்னு நானே கேட்டு வாங்குவேன். நான் சொல்லுவேன் அண்ணன் இப்படி இருக்கலாம் அண்ணா, இன்னொன்னு நல்லா இருந்தா அப்படி எடுத்துக்குவேன். அப்போ நீங்க சிந்திக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து உயர்வாக போவதற்கான சிந்தனை அங்க போய் நிக்கணும். சரி விட்டுருக்கு, கீழே வந்தாச்சு. லாஸ்ட் இதை முடிய போறோம். மேல தூக்கி தான் இருந்தார். மியூசிக்கெல்லாம் திங்க் பண்றவங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் இறங்கல மேல வந்துட்டேன்னு சொல்றதுக்காக அந்த கிளி உன்னை தேடுதே தேடுதலே அது. இது எங்க அம்மா பாடின தாலாட்டு எங்களுக்கு.